நீங்க புதுசா சைக்கிள் வாங்க தந்தா நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. எனக்காக நான் புதுசா ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்னன்னு புரியும் உங்களுக்கு. என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 6000 ரூபாய்க்குள்ள தான் இருந்தது. ரொம்ப பெரிய யூசேஜ்க்குலாம் வாங்கலங்க இது. என்னோட வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். சோ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்காக தான் சைக்கிள் வாங்கியிருந்தேன். நான் நேர்ல போய் 2-3 கடையில விசாரிச்சு பார்த்தேன். எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் போயிட்டு பார்த்த சைக்கிள் எல்லாமே பிராண்டட் தான். ஆனா வந்து பேசிக் பிரைஸே வந்து 8000 ரூபாய்க்கு மேல தான் வச்சிருக்காங்க அவங்க. என் பட்ஜெட்டுக்குள்ள அது வரல. சரின்ட்டு ஆன்லைன்ல வந்து பார்த்தேன். 2-3 பிராண்ட் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தேன். Amazon Flipkartல பார்த்து 2 சைக்கிள் பிராண்ட வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு சைக்கிள் பிராண்ட் அர்பன் டெரெயின், இன்னொரு சைக்கிள் வந்துட்டு லீடர். நான் ஆன்லைன்ல ஜஸ்ட் ரேட் மட்டும் பார்த்துட்டு நேர்ல போய் விசாரிச்சுட்டு வந்தேன். நேர்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 பிராண்ட்ல இருக்கிற சைக்கிள்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்காதான். ஒன்லி ஆன்லைன் மாடல்ஸ் அது. சரின்னு வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அந்த அர்பன் டெரெயின் சைக்கிள் ரிவ்யூ பார்த்தேன். அது கொஞ்சம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. சரி இன்னொரு சைக்கிள் இருந்துச்சுல அதை ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு லீடர் பீஸ்ட் 2060 மவுண்டைன் சைக்கிள் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த சைக்கிளோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 4699. ரிவ்யூ நல்லா இருந்துச்சுங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ள. அதனால தான் இதை வாங்கினேன். ப்ராடக்ட்டும் டெலிவரி ஆச்சு. வீட்டில் வச்சு அசம்பிள் பண்ணிட்டு இருந்தேன். நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். நாங்களே ஆல்மோஸ்ட் எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். ஆனா பிரேக், செயின், சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லூஸா இருந்துச்சு, டைட்டாவும் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ண மெக்கானிக் கிட்ட தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு மெக்கானிக் கிட்ட கொண்டு போனேன். மெக்கானிக் என்ன சொன்னார்னாக்கா நீங்க கோத்தது சரியில்லை, சோ எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கோத்தாதான் சரி வரும்னு சொல்லிட்டாங்க. சைக்கிள் விட்டு போக சொன்னாங்க. நானும் விட்டுட்டு வந்துட்டேன். பிரைஸ் கம்மியா இருக்குதானே சைக்கிள் வாங்கணும். ஏன்டா பிரைஸ் கம்மியா இருக்குன்னு பார்த்தாக்கா இதுல மட் கார்டுலாம் கிடையாது. நம்ம தான் வாங்கி வைக்கணும் போல. சரின்னு அந்த மெக்கானிக் ஷாப்லயே மட் கார்டு, பெல்லாம் இருந்துச்சு. நீங்களே போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். சாரி நண்பர்களே, என்ன ப்ராப்ளம் சைக்கிள் இருந்து சொல்ல முடியல நல்ல இந்த வீடியோக்குள்ள. பார்ட் 2ல சொல்றேன் பாருங்க.